Hello students, 10th standard இங்கிலீஷ்க்கான ஒரு 1 mark கொஷின்ஸோட கொஷின் பேங்க் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் 1, 2, 3 கொஷின் நம்பர் 1, 2, 3ல் சினானிம்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த சினானிம்ஸில் மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய 1 mark கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சினானிம்ஸ் தான். தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1 mark கொஷின்ஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனோட ஒரு பிடிஎஃப் லிங்க்கு. இந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சினானிம்ஸ் தான், சரிங்களா? ஸோ எத்தனை இருக்குது பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கும். ஓகே, 100 முடிஞ்சாச்சு, சரிங்களா? இது சினானிம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டனிம்ஸ். ஏன் நான் வந்து இந்த நேரம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் நடக்குது இல்லையா? ஸோ நிறைய ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், ஒரு சில ஸ்கூலில் யூனிட் டெஸ்ட், ஒரு சில ஸ்கூலில் மந்த்லி டெஸ்ட், ஒரு சில ஸ்கூலில் சைக்கிள் டெஸ்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த 1 marksஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிட்டமாக இருக்கட்டும், சைக்கிள் டெஸ்ட்டாக இருக்கட்டும், யூனிட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பப்ளிக்கில் வாங்கக்கூடிய அந்த மார்க்ஸுக்காக தான் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு பிடிஎஃபை நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இமிடியேட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து 4000 5000 வியூஸ் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம போட இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னடா கொஷின் பேங்க் மட்டும் போடுறாங்களே, இதுக்கான ஆன்சரை எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கான ஆன்சருமே வந்து பிடிஎஃப்ல லாஸ்ட்டில் இருக்குது, ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆன்டனிம்ஸ் தான். எப்படி 100 சினானிம்ஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஆன்டனிம்ஸுமே வந்து உங்களுக்கு 80 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 3 வரையும் சினானிம்ஸ் கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி கொஷின் நம்பர் 4லேருந்து கொஷின் நம்பர் 6 வரையும் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இது மூணுமே வந்து ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 7ல் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அதற்கான இம்பார்ட்டன்ட் 1 marks தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து டோட்டலாக 21 marks இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு 20 கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தது அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரானிம்ஸ், அதாவது கொஸ்டின் நம்பர் 9ல் கேட்க வேண்டியது. ஸோ இதுக்குமே வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 20 அபவே கொடுத்துருக்காங்க. 20 மேலேயே கொடுத்துருக்காங்க, 30 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா complete the following sentence with the most appropriate phrasal verb. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நிறைய 1 marks கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது வந்து எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 12ல் ப்ரிப்போசிஷன். என்னடா ஃபாஸ்ட்டாக வீடியோ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிடிஎஃபை இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். லிங்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்லாம் வந்து வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கூட அப்லோட் பண்ணுவேன். கொஷின் நம்பர் 13 ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸ். இதற்கானது பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் இருக்குது. சாரி 20 இல்லை 40 கொஷின்ஸ் இருக்குது. 40 அபவே இருக்குது. 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்தது டென்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்சஸ்க்கு அடுத்து ஆன்சர் கீ. ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் உங்களுக்கு 15 1 mark கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அந்த 1 marksக்கான ஒரு கொஷின் 14 இது டென்சஸ்ஸு. 14 1 marks. சாரி, இந்த 14 1 marksக்கும் இந்த பிடிஎஃப்ல இருந்து தான் 99% கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர் கீ பார்த்தீங்களா? ஆல்ரெடி சினானிம்ஸ்க்கு 100 கொஷின்ஸ் பார்த்தோம். அதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது 4, 5, 6ல் என்ன கேட்டிருந்தாங்க, ஆன்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர் 80 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் இருக்குது. கொஷின் நம்பர் 7ல் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கான 20 கொஷின்ஸ்க்கான ஆன்சர். அடுத்தது 8க்கான
20 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 9th கொஷின் 30 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 10th ஒன்னுக்கு 30 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 11th ஒன்னுக்கு 30 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 12th ஒன்னுக்கு 40 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 13th ஒன்னுக்கு 50 கொஷின்ஸ்க்கான ஆன்சர், 14th ஒன்னுக்கு 50 கொஷின்ஸான ஆன்சர். ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணாதான் தொடர்ச்சியாக 10th இம்பார்ட்டன்ஸ் வீடியோ நிறைய போட முடியும். நீங்களே பாருங்கள் 10th வீடியோ வந்து ரீச்சே இல்லாமல் இருக்குது. ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் எங்கே போகும், 11th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போக தான் போகுது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வீடியோ கேட்குறீங்க. முடிஞ்ச வரை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 1000 வியூஸ் போயிட்டு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸாவது ஒரு லைக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் எனக்கு தொடர்ச்சியாக வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரையும் குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப். ஓகே, தேங்க்யூ.